இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. உன்னை அடக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். என்னை யார் என்று அடையாளம் தெரிகிறதா? நல்லா தெரியும். மதுரகாளியம்மனை எதிர்த்து அவ பேராற்றல தாங்க முடியாம மடிந்த மாயன். மடிந்த மாயன், மடிந்த மாயன் தான். மரணம் தொடாத மாயனாக வந்திருக்கிறேன். மரணம் தொடாத மனிதன் இவ்வுலகில் இருக்க முடியாதே. மரணம் என்னை தொடாது. பிறகு உனக்கு என்ன கவலை? எனக்கு வழியை விடு, நான் செல்ல வேண்டும். எங்கு செல்கிறாய்? உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவசியம் இருக்கிறது, சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல். எனக்கு உத்தரவிட நீ யார்? இந்த எல்லை என் உரிமை. உன் மதுரகாளி எல்லைக்குள் என்னை போன்றவர்கள் எப்படி நுழைய முடியாதோ அதுபோ என் எல்லைக்குள் உன்னை போன்றவர்கள் நுழையக்கூடாது. நுழைந்தால் என் மந்திரம் உன்னை மாண்டு போகச் செய்யும். முட்டாள்தனமா வளராது. உன்ன மாதிரி அழிய போற மந்திரவாதிகளுக்கு வேணா எல்லை இருக்கலாம். என்னோட மதுரகாளி அம்மனுக்கு எல்லையே கிடையாது. நீ இப்ப நிக்கிற இடமே அவ எல்லைதான். இந்த உலகமே எனது எல்லை என்பது உனக்கு போக போக தெரியும். சரி, அதை விடு. நீ இப்பொழுது எங்கு சென்று கொண்டிருக்கிறாய்? சொல்ல முடியாது. முடியாது? நான் சொல்லட்டுமா? உத்தமன் ஒருவன் உலகில் பிறந்து விட்டால் அவனை அழிக்க எத்தனை கண்கள் ஏங்குகின்றன. ஜெய் ஜக்கம்மம், ஜெய் ஜக். இந்த மாயன் பிறப்பெடுக்கும் பொழுதே அவனை அடிக்கும் சக்தியும் பிறந்து விட்டது என்பது எனக்கு நன்றாக தெரியும். அந்த அம்மனின் அருள் பெற்ற சக்தி பைரவி. ஆனால் அவள் தான் யார் என்பதை உணராமல் பிறப்பெடுத்திருக்கிறாள். அவள் தன்னை உணர வேண்டும் என்றால் இந்த சிறுவாச்சூர் மண்ணை அவள் மிதிக்க வேண்டும். அதுவும் வரும் மகாலய அமாவாசைக்குள் அவள் இந்த மண்ணை மிதிக்க வேண்டும். அதற்கு நீ சென்று அவளை அழைக்கப் போகிறாய். அவளை வரவழைத்து உண்மையை உணர வைத்து என்னை அழிக்கப் போகிறாய். முட்டாள்! நீ இப்பொழுது நிற்கும் என் எல்லையை தாண்டினால் தான் உன் எண்ணம் ஈடேறும். ஆனால் உன்னை போக விடாமல் தடுத்தாலே என் எண்ணம் ஈடேறிவிடும். நீ என்ன தடுக்க போறியா? என்னையும் சக்தியையும் உன்னால் அடக்க முடியாது. உன்னை அடக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். சுந்தர சிவம், இறுதியாக எச்சரிக்கிறேன், திரும்பி போ. जय जय जप्य जये जय शब्द परिस्थिति तत्पर विश्वमुते नटित नटार्थ नटी नटनायक नाटित नाट्य सुगानरदे कमलतलामल कोमल गान कला कलितामल पाललते
என்ன காப்பாத்துமா. காளிமா. जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर्तिनि शैलसुते தாயே. மதுரகாளி தாயே, எங்களை காப்பாத்துமா. சுந்தரசிவம், நீ அந்த ஊர் எல்லையை தாண்டி வர முடியாது, வரவும் விடமாட்டேன். அந்த பைரவி எப்படி இந்த ஊருக்குள் நுழைகிறான் என்று பார்த்து விடுகிறேன். பைரவியும் வரமாட்டாள், இந்த ஊரையும் காக்க முடியாது. இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு நான் அதையும் பார்த்து விடுகிறேன். நான் தான் பைரவி பேசுறேன். பொங்குடி, சிறுவாச்சூர் போகணும்னு உன்கிட்ட சொன்னேன்ல, ஆனா அப்பா கிட்ட என்ன போய் சொல்லிட்டு போறதுன்னு தான் தெரியல. கோயம்புத்தூருக்கு போனோம், அங்க கலைப்பொருள்லாம் இருக்கு, அதை வாங்கிட்டு வரேன்னு ஒரு பொய் சொல்லிட்டு போனா எப்படி இருக்கும்? ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா உன் அப்பாவும் கூட வரேன்னு சொன்னா என்ன செய்வ? வரேன்னு சொன்னா எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதான். ஓகேப்பா, பயப்படாம பார்த்து பத்திரமா போயிட்டு வா. எனக்கு என்னடி பயம்? சிறுவாச்சூருக்கு நான் போயே ஆகணும். மதுரகாளி அம்மனை பார்த்தே ஆகணும். அந்த அம்மன் எனக்கு துணையா இருக்கா. சரி, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே, பாய். யாருங்க அந்த நேரத்துல? ஐயோ சாமி, நீங்களா? ஐயோ சாமி, என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ சாமி, வாங்க வாங்க. என்ன சாமி நடந்துச்சு? யாரு சாமி உங்களை இப்படி பண்ணது? உடம்புலாம் காயமா இருக்கு. ஐயோ,
வாங்க சாமி, மெதுவா வாங்க, பார்த்து வாங்க, வாங்க. ஐயா, ஐயா, பார்த்து. ஐயா, இருங்கய்யா, நான் போய் தருவகத்தை கூட்டு வந்துடுறேயா. தாயே, என்ன காப்பாத்திட்ட தாயே. இந்த உலகமே எதிர்த்தாலும் தன்னை நம்பி வர பக்தர்களை நீ கைவிட மாட்டேங்கிறத நிரூபிச்சிட்டம்மா. ஐயா கோபாலையா, வெளியில வாங்க ஐயா. ஐயா கொஞ்சம் வெளியில வாங்க. வந்துட்டேன். ஐயா வாங்க ஐயா, சீக்கிரம் வாங்க ஐயா. பெரிய அவ யாரோ அடிச்சு போட்டாங்கய்யா. இப்ப அவரு கோயில்ல தாயா இருக்காரு. யார் அடிச்சாங்க என்ன ஏதுன்னு விவரம் தெரியலையா. என்னையா சொல்ற, ஒழுங்கா சொல்லியா. ஆமாயா, பெரிய அடிச்சுட்டாங்க கோயில்ல. எங்க அண்ணனையா? ஐயோ சௌந்தரி, சுதே, சௌந்தரி, நான் வந்துட்டேனா? வாயேண்டி, சீக்கிரம் வா. என்னண்ணா? சௌந்தரி, அண்ணாவை யாரும் அடிச்சு போட்டுட்டாங்க. மதுரா, பெரியப்பாவே யாரும் அடிச்சு போட்டாங்க. சாமி, ஐயா என்ன ஐயா? சாமி என்னாச்சு? யார் இப்படி பண்ணது உங்களை? சாமி பாருங்க தலைவர். சொல்லுங்க ஐயா, என்ன நடந்தது? பைரவை கூட்டிட்டு வரதானே போனீங்க, இப்படி வந்து நிக்கிறீங்க. நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு சாமி? சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. ஐயோ, என்னண்ணா இதெல்லாம்? உங்களுக்கு இந்த நிலைமை? பெரியப்பா, என்ன இப்படி பண்ணது உங்களை போய்? பெரியப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. மதுரா, நான் சொன்ன மாதிரி மகிஷாசுர மரத்துல கவச்சத்தை சொன்னியா? சொன்னனே பெரியப்பா. அதுதான் என் உயிரையே காப்பாத்திருக்கு. ஐயோ அண்ணா, அண்ணா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அண்ணா. நீங்க சொன்னாதானே எங்களுக்கு எல்லாம் தெரியும். அண்ணா, சொல்லுங்களேன், சொல்லுங்க அண்ணா. சொல்றேன். மாயன் வந்துட்டான். என்ன நான் சொல்றேன்? ஐயோ, அந்த மாயனுக்கு எல்லா விவரமும் தெரியும்னா அப்ப நம்ம ஊரை காப்பாற்றவே முடியாதா? அண்ணா, ஊரை விட்டு யாருமே போக முடியாதுன்னா அந்த பைரவி கிட்ட நம்ம நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லி அவனை பத்தின உண்மையெல்லாம் சொல்லி யாருன்னு இங்க கூட்டின்னு வருது. அப்ப நம்ம கதியெல்லாம் அதோ கதிதானா? கோபாலண்ண, ஏன் இப்ப பதறீங்க? கெட்டவன் அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கப்ப, நல்லவங்க நமக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும். இது நம்ம வாழ்வாதார பிரச்சனை. இன்னைக்கு அவனா நம்மளால ஒரு முடிவு பண்ணிடுவோம். நன்முகா, சும்மா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. மாய மந்திர தந்திரங்கள்லாம் தெரிஞ்சவன், அவன்கிட்ட நம்மளால எப்படி மோத முடியும்? நீங்கெல்லாம் ஏன் இப்ப பயந்து நடுங்குறேன்னு எனக்கு புரியல. அவன் வெறும் மாய மந்திரம் தெரிஞ்சவன் தான். ஆனா நாம அந்த அம்பாளால ஆதரிக்கப்படுறவா. நம்மள அந்த அம்பாள் என்னைக்குமே கைவிட மாட்டா. அப்படி அவ விடணும்னு நினைச்சிருந்தா குழந்தைய என் முன்னாடி வந்து நம்மள தேவி பிரசன்னமே பார்க்க வச்சிருக்க மாட்டாளே. சரியா சொன்ன மதுரா, சரியா சொன்னம்மா. பாருங்க, எனக்கு நடந்த இந்த ஒரு சம்பவத்தை வச்சு நீங்க யாரும் பயந்தோ கலங்கியோ போயிடாதீங்க. இதுக்கு ஆரம்பம் எப்படி இருந்தாலும் முடிவு அவ கையில தானே இருக்கு. வர்ற மகாலய அமாவாசைக்குள்ள நான் சொல்ற பைரவி நிச்சயமா அந்த மதுரகாளி அம்மன் மண்ணை மிதிப்பா. அவன் நிலைய உணர்வா. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க ஐயா?
பூஜாரி ஐயா, எப்படின்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா ஒண்ணு நிச்சயம், பைரவி வருவா. அவ வர வைப்பா.